சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் நண்பனே, வந்திடு என் இயேசு உன்னை அழைக்கின்றார். மனிதன் உன்னை கைவிடுவான், இயேசு கைவிடார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொளி மூலமா நான் உங்களுக்கு சொல்ல போகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், ஒரு அற்புதமான தலைப்பு. என்ன தலைப்பு என்றால், கவலை கொள்ளாதே. ஏன் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன் என்றால், உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் கவலை என்பது கண்டிப்பா இருக்கும். அந்த கவலையில இருந்து நம்ம எப்படி வெளியே வருவது, வேத வசனங்களை ஒப்பிட்டு பார்த்து அந்த கவலையிலிருந்து நம்ம வெளியே வர முயற்சி செய்யலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். முழுமையா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கவலை பற்றிய வசனங்கள் பைபிளில் ஏராளமான வசனங்கள் தாராளமாக இருக்கிறது. இருந்தாலும் ஒரு சில வசனங்களை மாத்திரம் இந்த காணொளியில் பார்க்கலாம். நீதிமொழிகள் அதிகாரம் 12 வசனம் 25 படிக்கும்போது, மனுஷருடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அது மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கவலை என்பது மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது அது அவனை ஒடுக்கிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் சொல்லியிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னப்பா முன்னமாரி இல்லையாப்பா, ஆள் ரொம்ப டல்லாயிட்டே போகிற, ரொம்ப ஆள் உருகி ஏற்றுக்குதாப்பா, என்னப்பா உனக்கு பிரச்சனை என்று நம்மை பார்த்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. காரணம், கவலை நம்மை ஒடுக்கிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நல்ல வார்த்தை தான் ஒரு மனுஷனை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காணொளி மூலமாக பணத்தை பற்றின கவலை, உணவை பற்றின கவலை, எத்தனையோ கவலைகள் மனிதனுடைய வாழ்க்கையில், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள் தினந்தோறும் வாழ்க்கையில் வந்து கொண்டு தான் இருக்கிறது. நாம் சாகும் வரை அந்த கவலையானது நீடித்து கொண்டு தான் இருக்கும். இந்த கவலையிலிருந்து நம்ம வெளிவர ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகிற வசனத்தை கவனித்து பாருங்கள். 1 பேதுரு அதிகாரம் 5 வசனம் 7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கவலையை என் மேல் வைத்து விடு என்று ஆண்டவராக இயேசு உன்னை பார்த்து சொல்கிறார். மேலும் இயேசப்பா நமக்கு சொல்கிறார் மத்தேயு 6:25, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார் கவலைப்படாதிருங்கள் என்று. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? மேலும் மத்தேயு 6:27 படித்து பாருங்கள். கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவலைப்படுகிறதினாலே நம் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? சரீரம் ஒடுங்கிதான் போகும். ஆமேன். நீ
செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்.